கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உரிமையாளர்களிடம் 3வது நாளாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. அந்த வரிசையில் இன்று தற்போது வரை 8 பேர் ஆஜராகியுள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் நேற்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் என 11 பேர் நேற்று முன்தினம் ஆஜராகியிருந்தனர். இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் என நேற்று முன்தினம் ஆஜரான 2 பேரிடம் மீண்டும் விசாரணை நடைபெற்றது. மேலும் 6 பேர் நேற்று விசாரணைக்கு ஆஜராகினர். நேற்று ஒரே நாளில் 8 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். 2 நாட்களில் இதுவரை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் என மொத்தம் 16 நபர்கள் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இன்று 3வது நாளாக தற்போது வரை 8 பேர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் ஆஜராகியுள்ளனர். கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு அழைப்பு விடுத்தது, வாகனங்களின் உரிமம், சிகிச்சையில் சேர்க்கப்பட்ட போது பாதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலை குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது.